இந்த நெட்வொர்க்கிங் என்றால் என்ன? அதாவது நண்பர்களை உருவாக்கி கொள்ளுதல். அதுதான் முக்கியமான ஒரு விளக்கம் இந்த நெட்வொர்க்கிங் என்கிற சொல்லுக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்க நிறைய இடங்களுக்கு போகும்போது நிறைய புதிய நபர்களை நீங்க சந்திப்பீங்க. அவர்களோடு நீங்கள் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டால், தொடர்பு வைத்துக் கொண்டால், அவர்களுடைய தொலைபேசி எண்களை வாங்கி அவர்களோடு நட்பு பாராட்டி வந்தீர்கள் அப்படின்னா அவர்களுடைய சேவை உங்களுக்கு பின்னால பயன்படும். நிறைய இது போல நட்புறவுகள் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா அது உங்களுக்கு வருங்காலத்துல மிகவும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு புது கருதுகோளே உருவாகி இருக்கு. சரி, இந்த நெட்வொர்க்கிங் என்பதற்கு தமிழில் என்ன சொல்றாங்க தெரியுமா? தொடர்பு கோவை. ரொம்ப அழகான ஒரு புதிய சொல்லு இல்லையா? அது ரொம்ப அழகான ஒரு சொல்லுது. ஏன் அப்படின்னா இப்போ கோவை அப்படின்னா கோத்திருப்பது என்பதுதான் பொருள். இப்போ கோத்த என்ற நிறைய சொற்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆசாரக்கோவை அப்படிங்கிற ஒரு பழந்தமிழ் நூல் கூட இருக்கு. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்களுடைய தொடர்பு எண்களை நம்ம ஒரு கோவையாக சேர்த்து பயன்படுத்திக் கொள்கிறோம் இல்லையா? இதன் அடிப்படையில் தான் இந்த நெட்வொர்க்கிங் என்பதற்கு தொடர்பு கோவை அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு சொல்லை அறிஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. மீண்டும் நாளைய மொழியறிவோம் பகுதியில் இதே போல ஒரு பயனுள்ள தகவலோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.